வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. டே இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த ரவுடியை கேட்கறாங்க. அந்த ரவுடி வந்து என்னோட வேலை கிட்னாப் பண்றது, காசுக்கு வேலை செய்யுது, இதுதான் என்னோட வேலை, எனக்கு காசு கொடுத்தாங்க, இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைண்ட் வருது. அப்படி யார் காசை கொடுத்துருவாங்க? மல்லியை கடத்துற அளவுக்கு சுடரி இவங்ககிட்ட மாட்டினா இவங்ககிட்ட இருந்தா சுடரியை காப்பாற்றி போனாங்க. அப்ப சுடரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கதிரேசன் சான்ஸே இல்லை. அப்ப யார் தானா கொடுத்துருப்பாங்க? இதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை. என்னடா இது கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா இங்கே ஒரு பக்கம் தலை விரிச்சாடுது. இப்போ என்னதான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ராஜேஸ்வரி தாங்க முழுக்க காரணம். அந்த மல்லியை கடத்தணும், அதே சமயத்துல சுடரியே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதாவது இவளை பொறுத்த வரைக்கும் அவர் ரேணுகா தான், அந்த ரேணுகா இந்த வீட்டை விட்டு ஒன்று அனுப்பணும். அதுக்கு மூல காரணமா இருந்தா எல்லாரையும் அப்படியே சும்மா வச்சு செய்யணும். அதுக்கு இந்த ரவுடியை வச்சு மல்லியை கடத்தணும், மல்லியை கடத்திடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவன் மனோகரம், மறுபக்கம் போலீஸ் எல்லாமே அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம மல்லி ஆளே இல்லை, எங்கடா போனா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் காணுங்க. என்னடா இது குழப்பமா இருக்கு, நாம ஒரு பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் காணுமே, என்னதான் நினைச்சுங்க ஒண்ணுமே புரியலையே. அப்படியே சும்மா மண்டை ஒரு பக்கம் கிருன்னு சுத்தினே இருக்கு. அப்ப மல்லி எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். ஆனா அந்த ரவுடி கரெக்டா இந்த மாதிரி வருவான்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா, ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடர்ந்த காடு. அந்த காட்டோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகபுரி. அந்த இடத்துல தாங்க போய் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த நாகபுரியில் அந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க. ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ள போகணும். அதனால அந்த இடத்துக்கு இப்போ யாராலையும் போக முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு ஒருத்தர் போவார். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி. ஏன்னா அவங்களுக்கு அட்ரஸ் தெரியுமே. அவங்க போயிட்டு அங்கே என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு மல்லியை ஒரு பக்கம் தூங்கின்னு இருக்காங்க. அப்பெல்லாம் கண்ணத்து மேலே அடிச்சு மல்லி எழுன்னு இழப்புறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி எழுப்பி சும்மா பொழந்து கட்டுறாங்க. மல்லிதுன்னு ஒரு பக்கம் நான் என்னடியே பண்ணேன், எதுக்கடியே என்ன கட்டினேன், என் வாழ்க்கையை ஒரு பக்கம் நாசனமான பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரி ஏண்டி நீ என் வாழ்க்கையில் வந்து அந்த விஜய் மக்கு சாம்ராஜ்யாட்டம் தான் அவங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு என் சொத்தெல்லாம் ஒரேடியா வாங்கி என் தம்பியே சொத்து அனுபவிக்க வச்சுக்க பார்த்தியே, நீ எப்படியாப்பட்ட ஆளா இருப்ப, உன்ன நான் சும்மா விட்டுறோன்னா யாரையும் சும்மா விட மாட்டேன், எனக்கு தேவையானதை நானே வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் வீட்டுன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் டென்ஷனாவது, மண்டை சூடாவது ஒரு பக்கம். என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றது இல்லையா, எதுக்காக அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெறுப்பாகுது, ஒரு பக்கம் கடுப்பாகுது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாம ஒரு பக்கம் செய்யணுங்க, தரமான சம்பவத்தை செய்யணும். இப்படி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியும். கடவுளே நீ தான் காப்பாற்றணும், நல்ல ஒரு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியுங்க. எல்லாமே ஒரு பக்கம் வேதனையிலும் சோதனையிலும் என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் காத்து வாக்கல அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளிட்டே போயிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தோல்வியில முடியும், வெற்றி தான் அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காரு. அவரு வந்து ஃபோன் பண்றாரு, யாருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு தான் ஃபோன் பண்ணி, என்ன மல்லி என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, எனக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு பார்க்குறாங்க. மல்லி ஃபோனு ரீச் ஆகல. ஆனால் அதே சமயத்தில் நம்ம சுடர் இருந்துன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, அப்பா என்ன அந்த வீட்டை விட்டு துரத்த பார்க்குறாங்கப்பா, விஜய்க்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, அந்த மல்லியை தான் பிடிச்சிருக்கு, மல்லின்னு உருகிறாரு, நம்ம முன்னாடி நடிச்சிருக்காரு, இப்போ மல்லியை தேடி போயிருக்காரு, மல்லி தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காரு. நான் இப்போ என்னப்பா பண்ணிட்டோம், என் வாழ்க்கை ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையிலையும் துக்கத்திலையும் துயரத்திலையும் அப்படியே சும்மா கூனி குறி போய் அந்த இடத்துல நின்று இருக்காங்க. என்னடா இது, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் மல்லி ஏதான ஒரு பிரச்சனைல இன்வால்வ் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, ஏன் இந்த மாதிரி மல்லியை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்டா, அப்படிதானா படுவேன், அப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி எழப்படுதுங்க. இதுக்கு நம்ம என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே பேச முடியாது. எல்லாமே ஒரு பக்கம் சோதனையிலும் வேதனையிலும் போயின்னு இருக்கு. இந்த வேதனைக்கு மேல வேதனை எதுவும் வரப்போறதில்ல. அதனால முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆரம்பிக்க போறது என்னவா இருக்கும், ஏதுவா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்த நம்ம யோசிச்சு அடுத்தடுத்து நம்ம திங்க் பண்ண போனாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. அதுக்கு மூல காரணமா என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க, அவங்க தான் இப்போ நம்ம ஒதுக்கி ஆயுதம். இப்போ மல்லி இல்லாத சமயத்தில் நீ வெண்பாவை கைக்குள்ள போட்டுக்க பார்க்கணும். வெண்பா கிட்ட எப்படி அரவணைப்பா பேசணுமோ, அவளுக்கு ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிட்டா கூட்டிட்டு போயிட்டு எங்க ஆசைப்படுறாளோ, மல்லி வர்றதுக்குள்ள அவளை உன் கைக்குள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சான்ஸ் கொடுக்குறாரு. ஓ இந்த சான்ஸ் நல்லா இருக்கே. மல்லி என்னென்ன பண்றா, பாஸ்தா கட்டுறா, சாப்பாட்டை வாங்கி தரா, கேரிங் இன்னும் அதிகமாக பண்றா, நாமளும் அளவு கடந்த அன்பை எடுத்து கொட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அளவு கடந்த அன்பை எடுத்து கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, இவங்க தான் உண்மையான ரேணுகான்றதை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாசம் செலுத்த இவங்களுக்கு நினைவுகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துன்னு இருங்க. அப்போ இவ சுடர் இல்லையடா அப்படின்னு சொல்றாங்க. இவதாங்க உண்மையான ரேணுகாவே. ரேணுகா வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து ரகு மூலியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை வச்சு இந்த மாதிரி காசெல்லாம் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. மற்றபடி பார்த்தா நம்ம சுடரி இன்னும் ரேணுகா இன்னும் சாவல. ரேணுகா
சுடரியா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்பதான் தெரிய வருது எல்லாருக்கும். தெரிய வந்து ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. ரேணுகா உண்மை தெரிஞ்சாலும் ரேணுகா வந்து மல்லியோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன், எப்பவுமே மல்லியும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் வாழ்க்கைக்குள்ள வந்து தான் பொண்ணை எந்த அளவுக்கு பாசத்தை காட்டி அன்பை காட்டி அக்கறையை காட்டி வளர்த்த அவங்கள நான் எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? என் பொண்ணுக்கு அவங்களும் ஒரு அம்மா தான். அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, துக்கமும் இல்லை, துயரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதா இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த கஷ்டம் இல்லடா, இனிமே நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஆனந்தமா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. அது போல நடக்குமா நடக்காதா அப்படிப்பட்ட சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களா தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து ஒரு பக்கம் ரேணுகா வந்து கட்டி பிடிச்சி எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தா அந்த பாசத்தை எல்லாமே ஒரு பக்கம் நீ தூக்கி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல, நீ என் மேலேயே அளவு கடந்த பாசம் வச்சுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாரு. எதுக்கு இந்த மன்னிப்பு, என்ன காரணம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். உங்க நம்பர்